ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில காரணங்களால் சிலருக்கு வந்துட்டு 6 நாள் சஷ்டி விரதம் இருக்க முடியாத சூழ்நிலையாக இருந்திருக்கும். அதனால் மகா சஷ்டியான ஒரே ஒரு நாள் சூரசம்ஹாரத்தன்னைக்கு மட்டும் விரதம் இருந்து முருகப்பெருமானுடைய முழு அருளையும் எப்படி பெறுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோங்க. நீங்கள் அந்த ஒரு நாள் விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த மாதிரி விரதம் எடுக்க போகிறீங்கன்றதை நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. உங்கள் உடல்நிலைக்கு எந்த விரதம் செட் ஆகுதோ அந்த விரதத்தை தேர்ந்தெடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு காலையில் 6 மணிக்கு முன்னாடியே முருக பூஜையை செய்து முடிச்சிடணும். காலையில் ஒரு டம்ளர் பால், கொஞ்சம் பழங்கள், இல்லாட்டி ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு நீங்கள் கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, சண்முக கவசம், இந்த மாதிரியான முருகர் பாடல்கள் எல்லாம் சொல்லி நல்ல முருகரை மனதார வேண்டிக்கிட்டு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதையும் முருகர்கிட்ட வச்சுடுங்க. அழகாக ஷட்கோண கோலம் போட்டு அதில் 6 தீபங்களை ஏற்றுறதுன்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதில் வெற்றிலை தீபமாகவும் நம்ம ஏற்றிக்கலாம். அன்னைக்கு முழுக்க உண்ணா நோன்பு எடுக்கக்கூடியவங்க அன்னைக்கு முழுக்கவுமே முருகருடைய திருப்பெயர்களை ஒரு நோட் எடுத்து எழுதிக்கிட்டு முருகர் பாடல்கள் பாடிக்கிட்டு முருகரை பற்றியே சிந்தனை செய்துக்கிட்டு முருகர் குறிச்சே பேசிக்கிட்டு அந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும். நம்மளுடைய வேண்டுதல் என்னவோ அதை மனசார வேண்டிக்கிட்டு முருகர் பேரையே சொல்லிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மாலையில் நடக்கக்கூடிய சூரசம்ஹாரத்தை பக்கத்துல இருந்து பார்க்கக்கூடிய அமைப்பு இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு கோவில்களுக்கு போய் பாருங்க. அப்படி இல்லாட்டி டிவியில் ஒளிபரப்பாகிறத பார்த்துட்டு தலை குளிக்கும் பொழுது மஞ்சள் தூளும் உப்பும் கலந்த நீரில் தலை குளிச்சுக்கோங்க. வீட்டெல்லாம் தொடச்சிட்டு ஒரு பூஜை இதே மாதிரி போட்டுட்டு முருகர் ஃபோட்டோக்கெல்லாம் பூ வச்சு முடிச்சுட்டு இதே போல் ஷட்கோண கோலம் 6 தீபங்கள் ஏற்றி தயிர் சாதம், இளநீர், பாயாசம் இந்த மாதிரி குளிர்ச்சியூட்டும் பொருட்களாக முருகருக்கு நெய்வேத்தியம் செய்துட்டு நீங்களும் அந்த உணவை எடுத்துக்கிட்டு அன்னையோட விரதத்தை நீங்கள் முடிச்சிடலாம். விரதத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் உங்களால் ஆன ஒரு 10 பேர் அல்லது ஒரு 5 பேருக்காவது நீங்கள் ஏதாவது ஒரு சாதத்தை அவங்களுக்கு தானமாக கொடுக்கறது ரொம்ப நல்லது. சூரசம்ஹாரத்தின் மறுநாள் நடக்கக்கூடிய தெய்வ யானை முருகருடைய திருக்கல்யாண வைபவத்தில் எல்லாரும் கலந்துக்கோங்க. மறுநாள் போயிட்டு அந்த அன்னைக்கு வீட்டில் நம்ம கல்யாண சாப்பாடு செய்து நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுத்தாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். இல்லை நம்மளால் ஆன ஏதாவது பாயாசமோ அல்லது ஒரு 3 விதமான சாதங்கள் கூட நம்ம கலரி ஒரு 5 பேருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சூரசம்ஹாரத்தோட தத்துவமே ஆணவம், மாயை, கண்மம் இது போன்ற நம்மக்கிட்ட இருக்கிற மலங்கள் எல்லாம் நம்ம அழிக்கிறது தாங்க. நம்ம டிவியில் பார்க்கக்கூடிய அந்த அசுரர்கள் எல்லாம் நம்மக்கிட்டேயும் இருக்காங்க. இதெல்லாம் நம்ம மறந்துட்டு டிவியில் பார்க்குறதோட சரின்று விட்டுறக்கூடாது. அது நமக்குள்ளே இருக்கிற அசுரத்தன்மைகளை நாமளே அழிச்சிக்கக்கூடிய விஷயந்தான் அது. அதனால் முருகர் நமக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்மளும் சில தீய பழக்க வழக்கங்களை விட்டுடணும் அப்படின்றத மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. அவ்வளோதான், திருக்கல்யாண வைபவத்தோட மகா சஷ்டி விரதம் நிறைவடைஞ்சிரும். அதுக்கப்புறம் வரக்கூடிய மாத சஷ்டி விரதங்கள் இருக்குது பார்த்தீங்களா, தேய்பிறை சஷ்டி, வளர்பிறை சஷ்டி, அது எல்லாத்துலேயும் இதே மாதிரி நீங்கள் நிர்ஜலமாக இருந்து விரத முறைகளை கடைபிடிச்சிட்டு 6 தீபங்கள் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. கண்டிப்பாக முருகப்பெருமான் எல்லாருக்கும் நன்மையே செய்வார். இந்த முறை நீங்கள் வேண்டின எல்லாமே நிறைவேறணும்னு நான் அவரை பிரார்த்திக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.